முழங்கால் படியிட்டு, இது ஒரு பிரசங்கம் தான். ஆனா இந்த பிரசங்கத்தை ஜீவிக்கிற வேலை தான் உன்னுடைய தனிப்பட்ட அறை, உன்னுடைய வீட்டுக்குள் இருக்கும் பொழுது ஜீவிக்கணும். This is only the message and God will speak, you know, but we have to live the word of God. நீ கர்த்தருடைய வசனம் நடிக்க கூடாது, ஜீவிக்கணும். Amen. Hallelujah. Kindly read Hebrews chapter 5. எபிரேயர் 5வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள் சீக்கிரமா வாசிங்க மலையாளத்துல தயவு செய்து. Thank you Jesus. I give you all the glory. 5, yeah. Yeah, please read it. வாங்க. மனுஷரிடமிருந்து எடுத்துள்ள ஏது மகாபுரோகிதரும் பாவங்களுக்காய் வழிபாடும் யாரும் மறுப்பான் தெய்வ காரியத்தில் வலியுறுத்த வேண்டிய நியமிக்கப்படணும். Thank you brother. Thank you, that's enough. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசுவை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு சிறிய ஒரு வேதாகமம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்பாக மரண பயத்தினால் பிடிக்கப்பட்டிருந்தேன். இப்ப குடும்பம் இந்துவா இருக்கிறபடினால இயேசுதான் ரட்சகர். இயேசுவை எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். ஏனென்று சொன்னால் அவர் சிலுவையில தொங்கி இருக்கிறார், தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் பாவத்தை அறியவில்லை. வேதம் சொல்லுகிறது அவர் பாவத்தை செய்யவில்லை. When he was tempted, he did not yield to the temptation, but you and I have done it. So we have to bow down and surrender and say all the glory to God. But he has delivered us. He has redeemed us by his precious blood. அவருக்குள்ளாக பாவம் இல்லவே இல்லை. இப்பொழுது இயேசு இங்க வந்து என் மகனை நீ வா, அல்லது நம்ம யாராவது அவர் நம்மளுக்கு மரணத்தை கொடுத்து வா என்று சொன்னால் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? இயேசு ஆயத்தமாக இருந்தார். அதுதான் பிரசங்கம், அதுதான் ஜீவிதம். ஆமென். அப்ப இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல எதுவுமே இல்லை. இங்க இருக்கிறவங்களில் அநேக கர்த்தர் சொல்லுகிறார், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு இருக்கிறவர்கள். You have given up the glorious majesty, the glory and the grace what God had given you, as he had clothed Adam and Eve. You have lost the glory and the grace. நீ அந்த கிருபையும் அந்த மகிமையும் இழந்திருக்கிறாய். அதை நீ எப்படி பெற்றுக் கொள்வது என்று சொன்னால், உன் அறையில சென்று ஒரு நாளோ அல்லது பல நாட்களோ வருடங்கள் முழுவதுமாக முழங்கால் படித்து அழுது ஜெபம் பண்ணுவாயாக. சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. Say one hallelujah. Hallelujah. You are able to understand Tamil? Yeah, only 5 minutes, 5-10 minutes, I just finish it off, okay? அதாவது Jesus also was afraid of God the Father. இயேசுவும் பிதாவை குறித்து அவர் பயந்தார். நாமும் அவரை குறித்து பயந்து நடுங்கி வாழுகிறவன் தான் அந்த பரலோகத்தையே பார்க்க முடியும், போக முடியும். இந்த பூமிக்காக, கண்களின் இச்சைக்காக, மாமிச இச்சைக்காக, பணத்துக்காக தன்னை விற்று போடுகிறவன் அவன் தேவனுக்கு முன்பாக அப்போஸ்தலனும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல, போதகனும் அல்ல, அவன் சுவிசேஷகனும் அல்ல. அவன் உலகத்துக்கு சுவிசேஷகனா இருக்கலாம், தேவனுடைய பார்வையில் அவன் திருடன், அவன் உலக விபச்சாரக்காரன் தான் கர்த்தர் சொல்லுவார். சொல்ல மாட்டேங்க இல்லையா? ஆனால் அவனுக்கு மன்னிப்பு உண்டு. அவன் பின்மாற்றக்காரன். அவனுடைய லிஸ்ட் எது? He is a backslider. He can always come back to God. Don't die without coming back to God, because the hell is open. Right now I can see heaven is open. பாதாளமும் வாயை திறந்திருக்கிறது. இங்க இருக்கிற எத்தனை பேர் பாதாள போகிறான்னு சொல்லி 1, 2, 3 நாள் சொல்ல முடியும். எனவே வாழ்க்கை ஜனங்கள் பார்ப்பதற்காக அல்ல, மெய்யான வாழ்க்கையை வாழ்வதற்காக வயோதிபர்கள், வாலிபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தால் God will make you as a supernatural man of God. Otherwise, God's judgment will come. You will die the horrible death, says the Holy Spirit of God. காது உள்ளவன் கேட்க கடவன். Amen. எபிரேயர் 5வது அதிகாரம் 5, 6 வசனம் வாசிங்க. எபிரேயர் 5, 5, 6, 7 வாசிங்க தயவு செய்து. Yes. Yes. ஸ்தோத்திரம். Amen. Thank you sister. அதுக்கு முன்னால உள்ள வசனங்கள், அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்.
நீங்க எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்காக நேற்று ராத்திரி தேவ சமூகத்துல ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி ஜெபிக்கும்படியாக சொன்னார். So ministry is not just coming and holding the mic and preaching the word of God. As my beloved chief pastor Pastor Paul Melody said, ரத்தத்தை சிந்தி ரத்த சாட்சியாக நாம் தேவ சமூகத்தை ஜெபித்து அவருடைய இயேசுவை கண்டு அவருடைய வசனத்தை கொண்டு வரும்பொழுதுதான் that is the living word of God. If you preach that written word of God, it brings forth only death to the people. தூங்கிடுவாங்க, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. But God has to speak to me, to my spirit, from this written word. That becomes a rhema word. That is what is lacking in the Christian ministry. My message is not for you. My message is for the whole of Kerala. My message is for the nation of India. My message is for the nations of the world. அவர் இயேசுவானவர் இந்த பூமியில அந்த நாட்களில பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு இயேசுவான இந்த பூமியில் இருக்கும் பொழுது பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் செய்து வேண்டுதல் செய்தார். You must surrender yourself for the intercessory prayer. When you are lost in the intercessory prayer, I am not talking about 1 day, 2 day fasting prayer or healing service or Sunday service. The Holy Spirit of God has to take care of your whole being. Then you can be in your closet for 1 day, sometimes 40 days and 40 nights also. When the Spirit of the Lord opens the door, you will come out. That is a kind of intercessory, what God is speaking to you and to me from the throne room of God. This my word is not just an ordinary word. From the throne room of God, from the mouth of God the Father, I am bringing it unto you. Amen. I was supposed to be Pastor Paul Melody சேர்ந்து நான் திரும்பி போக வேண்டியதா இருந்தது. ஆனா கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய தோட்டம் என்று சொன்னார். This is God's garden. Apostle is necessary, prophet அவசியம், போதகன் அவசியம், evangelist is must, teacher is must, but we all must be holy. அவர் இயேசுவானவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு what you are doing? You are eating and drinking, watching the cinemas. Sometimes you watch the blue film also. Confess that in the presence of God. சொல்லுங்க அல்லேலூயா. God will curse you. In my room, the presence of God comes. I am living in 5A, Era Central, Fatima Colony, and that's what is near Trivandrum. The presence of God, the heaven comes to my house. I can know in what condition is my wife. I can see in my spirit what is my mother-in-law. If death strikes them through a bomb blast, where they will go, God speaks to me. In the same way, God is willing to speak to every one of us. So don't be a saint of the past experience, current experience. Amen? And he just wanted the power of the Holy Spirit comes on you. You shall be witnesses unto me, both in Jerusalem. That is the Swanda Janatin, both in Judea, Swanda Janatin Matile. In Jerusalem, Church of God, we must have a holy witness. Holy witness is not one person saying about me. No, the Holy Spirit is standing beside me to testify about me. Say one hallelujah. When Jesus was hanging on the cross of Calvary, இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது அவர் பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தினார். அதுக்கு முன்பாக லூசிபர் அவர் சந்தித்தார் கெத்செமனே தோட்டத்துல. லூசிபர் gave him an offer. Right now I can see the angel of God on the right hand. ஜீவித யாத்திரக்காரா, இந்த காலடிகள் எங்கோட்டு? ஜீவனத்தின் மார்க்கமோ நாசத்தின் மார்க்கமோ? நீ பணத்துக்காக உன்னை விட்டு கொடுத்தால் you are not in the ways towards heaven. Past experience is good. You are a good apostle, you are a prophet. But I tell you as a current prophet, you are not on the road to heaven. You are on the road to destruction. But I am here to tell you in the name of God the Father, Son and the Holy Ghost that you must turn back to God, sacrifice whatever you have, and just be ready to die for the Lord Jesus Christ. He will not allow you to die, but He will make you to just raise up many dead people, those who are dead in trespasses and sins, transgressions, iniquities, presumptuous sins. Amen? Hallelujah. If I am going at the anointing level, I can go ahead and tell you what sin you have committed before coming to this place. Hallelujah. That is a public shame. I don't want to do that. But God is giving to us, He loves you. I want to say to that, my God is moved with compassion. Amen? Amen. I have not come with a prepared message, but the Holy Spirit is speaking to you because He loves you. Hallelujah. Because
இது ஆன பிறகு I know the pastor, I know Pastor Paul Malady, his son, every one of you I will take you before the presence of God in my room. I have to give an account. Amen. You understand? It's not a joke. Hallelujah. So myself and Pastor Paul Malady, we are not for offering. I traveled to Andaman Nicobar Island. You understand? Andaman Nicobar தீவுல ஊழியம் செஞ்சிருக்கிறேன். நிக்கோபார் தீவுல யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவன் CSI பாதிரி அவன். He is a CNI. We call it CNI. The rack is full of the toddy and foreign liquors and beers. Today the Nicobar is wiped out from the map. Why? Because there is no saint to pray. Hallelujah. They have, now it's not because they don't have a saint to pray. When the gospel was preached, they have neglected the word of God. Today, my message is a red hot message. If you reject my word, as the Bible reads, anyone is rejecting the law of Moses shall be stoned to death without mercy by the mouth of 2 or 3 witnesses. But remember the God who is speaking from heaven. If you trample his blood under your foot, how much sorer punishment shall come upon you where you are? Are you on the road to heaven or road to hell? If you are on the road to hell, I give you a good message for you. Go and repent. Come back to the Lord. You will become a fiery servant. You should not be a dead servant. செத்து போன ஊழியக்காரனா இருக்க கூடாது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அவர் Hallelujah. மாம்சத்தில் இருந்த நாட்களில நீயும் நான் என்ன செய்யணும்? ஊழியக்காரனா இருக்கிற அப்போஸ்தலன், ஊழியக்காரனா இருக்கிற தீர்க்கதரிசி, ஊழியக்காரனா இருக்கிறதான போதகன், சுவிசேஷகன் வந்து ராத்திரியும் பகலா ஊரெல்லாம் சுத்தி வரக்கூடாது. எங்கெங்க ஆம்பளையிலையும் அவன் வீட்டெல்லாம் போய் விசிட்டிங் பண்ணக்கூடாது. முழங்கால் படிட்டு இரவும் பகலுமாய் கண்ணீர் வடிக்கா விட்டால் உன் மேல் நியாயம் தீர்ப்பு வரும் என்று என் வாயினால் கர்த்தர் அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. 10 முறை செத்து உயிரோடு எழுந்திருக்கிறேன். என்னுடைய கால் உயிரோடு இருக்குதா நான் தொட்டு பார்த்துக்கிறேன். உயிரோடு இருக்கிறேனா? The sentence of death is working on one part of my body even now. But the power of resurrection physically and literally is an operation in my body. Many times I was operated, but right now no time because they give me only 15 minutes. I am going to say what God is going to say. Next time, if God willing, if you are alive, I will be alive, but you may not. If you are not repenting today. Amen. If I come back, I will tell you about the 10 times how Jesus has raised me from the dead literally. Young man, this is a warning for you. You honor your father who is a man of God. Otherwise, only 1, 2, 3, you will be lifted up from this earth. I cannot say where you are going. Repent, better repent your life. I'm telling you the word of the Lord. Old man, do not murmur. Old man, you have no right to talk about any servant who is anointed by God. I am not anointed, ordained by man. I am anointed and ordered by the Holy Spirit. Amen. You understand? You get the point. This is the heavenly point to you. You are not reproaching an ordinary servant of God, but a servant who are anointed, ordained by God. So what the old man must do? Muttu kuthirundha praathike. Amen. You don't talk about that. Praise the servants of God for what they are doing. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு, பலத்த சத்தம் ஜோமடியா என்ன சும்மா சோத்திரம் 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 அல்லது பண்ணி தூயில் இருக்கிற படுக்கையில படுத்திருக்கிற பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் செய்து வேண்டுதல் செய்தார். அவருக்கு உண்டாயிருந்த பயபக்தி நிமித்தமாக கேட்கப்பட்ட அவருக்கும் பயம் இருந்தது. ஐயோ சாத்தான் மேற்கொண்டு விட்டால் பரலோகத்துக்கு போக முடியாதே, ஐயோ சாத்தான் மேற்கொண்டு விட்டால் பரலோகத்துக்கு பிதாவின் வலது பாஸ் போக முடியாதே. ஜெபம் பண்ணினார். நீயும் அதுதான் செய்யணும். சாவர வரைக்கும் ஜெபம் பண்ணார். அந்த இது கெத்செமனே லூசிபர் வந்தான். why don't you just surrender? No, not my will. ஆண்டவரே இந்த பாத்திரம் என்ன இருக்குது? I am not talking about the gospel of prosperity. Neither am I preaching about the gospel of suffering. But I am preaching about Jesus Christ crucified on the cross of Calvary afresh because of your and my sins which you are committing even today in our ignorance. Right now I see Jesus is hanging and he is telling, I am shedding my blood to you. But you are crucifying me again and again. He told Paul, Saul, it is hard for you to kick against the pricks. By our deeds, actions, evil thoughts, evil imaginations, minting the money because of the ministry, you are crucifying Christ.
No guarantee. Right in the green ink, you will never go to heaven. You are a blind guide to the blind people. You will descend down into the bottomless pit. Better repent this afternoon, the words from the throne room of God. நான் முடிக்கிறேன். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு கண்ணின் நீரோடு விண்ணப்பம் செய்து வேண்டுதல் செய்தார். அவருக்கு உண்டாயிருந்த பயபக்தி நிமித்தமாய் கேட்கப்பட்டார். எழுந்து நின்றால் பொதுக்கூட்டம், நடந்தால் ஊர்வலம். நீ நடக்கும் பொழுது 10 பிசாசு என் பின்னால வரான். நான் கேரளால கால் வைக்கும் பொழுது all the Kerala spirits, Marxism spirit, everything is trying to attack, but the Holy Spirit is with me. But the moment I come, what is the proof that I am surrendering? What is the proof? The Holy Spirit is overtaking me. I surrender to the Bible on a daily basis. Every micro fraction of the second I'm talking about the surrendering, sacrifice, simplicity, and suffering for Christ. I kneel down until I get back from Kerala. I am in His feet. Amen. Amen. I was in Kanyakumari for the intercessory prayer. They told to pray everywhere. I prayed. While coming back, I told the prophet, please pray for me kindly. He closed his eyes. Suddenly he saw God the Father. And he saw Jesus Christ standing before the Father. He was pronouncing my name, Amos Joel. Bless him, Lord. He has done my ministry. Going back to Bangalore, bless him. Jesus is praying for me. When you go out to the marketplace, go out to the streets, go out to the old man, the drunkard, stony shop, tell to them about Jesus. You confess them openly. Jesus will confess your name, my name, before God the Father and before the holy angels. In my meeting, Jesus has to come personally and literally. Who will see? Old illiterate lady will see the vision. He will bless everyone. Finally, he will stand on my right hand and he will say, I will speak. Now you can open your mouth. It is Jesus who is speaking. Amen. Amen. God the Father, Son and the Holy God, Triune God came to one of my meeting in Koramangala, Bangalore. I give all the glory to God. எனவே இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். சிறிய பைபிள் அம்மா திட்டுவாங்களே இந்துவா இருக்கிற கீழாடி போயிட்டான்னு சொல்லிட்டு, எனவே அந்த வேதாகமத்தை மத்தையிலிருந்து வெளிப்படுத்த 12 முறை வாசிச்சேன். எனக்குள்ள மரண பயம் போய்விட்டது. I didn't fall in love with an American lady. I didn't fall in love with a Kerala lady. I fell in love with Jesus, my Lord. Hallelujah. Today morning God spoke to me. You are not supposed to love your wife physically. You are supposed to love me. She is only a body, but you are my bride and I am your bridegroom. I want your thoughts head to the toe always in my hand. I want you to be holy. Go and tell the church, let them be holy. Hallelujah. God the Father is very angry at us, but Jesus is compassionate. Holy Spirit is interceding for us. Let us turn back to the Lord. Hallelujah. அந்தமான்ல ஊழியம் செய்யும் பொழுது நிக்கோபார இல்லாமல் போய்விட்டது. அந்தமான்ல 4 வருஷம் ஊழியம் செஞ்சேன். பாம்பு கடிச்சது. 8 மாசம் ஒன்னும் மெடிசன் எடுக்கல. only white rice and radish I ate. One night Jesus walked from the pulpit, came near my foot, saw my eyes and called me as my brother. I will heal you. People said he is a great sinner, but Jesus healed me. Train accident, he delivered me. Typhoid, our doctor declared that I am dead. The graveyard was ready to be dug for my body to be buried. But the next morning, Jesus raised me up from the dead. Amen. 10 times I have died. Literally I have died. Spinal cord, 2 years back. Why the spinal cord? You may ask. Let me tell it to you openly and finish it. September, October, November and December 2007, I was praying in the presence of God, speaking out in the unknown tongues, day in and day out. 31st of December 2007, I was totally on the bed. On May 2008, the doctors told me I had to undergo the biopsy. I told him, Dr. Allen, I am a pastor. I cannot sit and preach. People will not call me. I want to stand and preach. Secondary, first of all, I am a prayer warrior. I need to cry out for Kerala. I need to shed my blood for the nation of India. I need to shed my blood for the nations of the world. I have to kneel down and pray. Please don't want a surgery. You know what happened? November 2008, ஒரு வலியதாசன், a prophet came and told he is going to die away. God gave the date. 4 rat pickers, old ladies came. Rat pickers, now saved, anointed by God. When they walked into my room, Jesus walked. He told me, I'm going to raise you up within 8 months. He raised me up.
Now I'm traveling all over the world. Hallelujah. Amen. Hallelujah. I do have the problem in my spine. I do have the suspected tuberculosis. I do have the suspected cancer. I do have the sugar and BP. I do have all the kinds of disease you can name on the planet Earth. But this body is not fit to go to the graveyard right now because God said, I want you to travel around the nations of the world. Make the Christians as real Christians. Amen. Amen. My message is to the nations of the world to just make all the backsliders, all the people, those who have fallen for the money's sake, lust of the eyes, flesh and pride of life, to bring them back by the powerful anointing. Hallelujah. Without prayer, as you're standing here, the evil spirits are going away from this place. Hallelujah. Stop. You can check your body. God told you are no need to lay your hand. Just raise up your hand. I will send my power. Whatever might be the disease and sickness will be healed. For example, one place I went to, one house, Dr. Indrani. Dr. Indrani, she herself was sick. One man of God, evangelist, he had written a letter. This is how God will heal you. This is how the Spirit of God will go in through you. The healing power, you shall be healed. She forgot about the letter. She told me, please pray for my healing. I got the cancer, pastor. I said a small word of prayer kneeling down. Then the Spirit of God entered, as Pastor Paul said, into her body and went to all the angles. As the letter was written by the man of God, she was healed. Letter was written by somebody. Spirit of God spoke. The Spirit of the Lord worked to somebody. All the glory to God. So I thank God with all humility. I hold on to your feet and I beg you, please become prayer warriors. Hallelujah. Stop. God cannot be mocked. Whatever a man soweth, only that he can reap. Hallelujah. 100 CR came, 1000 CR came, search of me. I have not taken any CRs. I want to die for Christ. I don't want to use conference and crusades for Christ. I want God to use me as a preacher, as a prayer warrior. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்து வேண்டுதல் செய்து, அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும் ஐயா. அதுதான் ஊழியம். ஆமென். அவர் குமாரனா இருந்த பாடுகளினாலே என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். You should have implicit obedience, otherwise difficult. Implicit obedience to God the Father, Son and the Holy Ghost, to the Word of God, to live according to His holy Word. Romans 12, 1 and 2. Please read the scripture. Romans 12வது அதிகாரம் 1வது 2வது வசனம் தயவு செய்து வாசிங்க. சகோதரன்மாரே, நான் தெய்வത്തിന്റെ മനസ്സിനെ ഓർപ്പിച്ച് നിങ്ങളെ പ്രബോധിക്കുന്നത് നിങ്ങൾ ബുദ്ധിയുള്ള ആരാധനയായി നിങ്ങളുടെ ശരീരങ്ങളെ ജീവനും വിശുദ്ധിയും ദൈവത്തിന്റെ പ്രസാദമായ യാഗമായി സമർപ്പിക്കണം. അത് തന്നെ ബുദ്ധിയുള്ള ആരാധന. ആരാധന is not coming and clapping the hand. Your body has to be maintained in perfect holiness according to the written word of God. Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. To whom God's word will proceed. How can a young man, young woman, cleanse his way or her ways? By taking heed according to thy word. Daniel was according to that. He said, I will not defile my body by the king's meat and drink. Joseph, I will not commit sin against God. Amen. Every sin of adultery, the lust of the eyes, what you have by seeing a beautiful woman, already you are getting defiled, committing adultery in your heart. It's not the sin against that lady or that family. It is against God. Amen. Do you think you can commit sin against God and get back to heaven? Never. Take my word and come back to the Lord, become a holy saint in Kerala. Thomas said, as my pastor preached, my Lord and my God. First he didn't believe. Let Jesus come here. Yes, Jesus came. Come on, show. Stretch out your hand. See my hole here. And see the piercing, what I had at the back. He said, my Lord and my God. Nebuchadnezzar said, he never said, my God. You have to have the personal experience, intimacy with God. If you don't have intimacy with God, you cannot go to heaven. Going to heaven is not after death. Now only you have to go to heaven. Amen. Is heaven ready? Yes, heaven is coming to my room every day. Hallelujah. Is the holy angels meeting me? Yes, they are meeting me. What I am doing? Simple prayer. I am not qualified like you. I am not rich like you. I don't have a house of my own. I am only, you can think anything. But God is with me. Hallelujah. Hallelujah.
Second verse, Romans 12, 1, 2, second verse. ഈ ലോകത്തിന് അനുരൂപമാകാതെ ഈ ലോകത്തിന് അനുരൂപമാകാതെ നന്മയും നന്മയും പ്രസാദവും പ്രസാദവും പൂർണ്ണതയുള്ള ദൈവഹിതം ഇന്നതെന്ന് പൂർണ്ണമുള്ള ദൈവഹിതം ഇന്നതെന്ന് തിരിച്ചറിയേണ്ടതിന് അറിയേണ്ടതിന് മനസ്സ് പുതുക്കി രൂപാന്തരപ്പെടും. മനസ്സ് പുതുക്കി രൂപാന്തരപ്പെട്. ടി വി മുൻപിൽ ഇരാതെ, മനുഷ്യൻ മുമ്പിൽ ഇരാതെ. മീറ്റിംഗ് കഴിഞ്ഞാൽ അവിടെ തന്നെ അയച്ചു go back. You go kneel down before God. Jesus is waiting there. I thank God from Hindu family He saved me. He saved my mother. He saved all of my family. I was a man going and falling before all the idols. I fall before Jesus only. My whole family is saved. I have done the intercessory prayer in Mathura near Delhi, where people raised the 4 CR to send us back to US missionaries. I did the ministry, gave my life. Agra, Delhi, Noida, and I ministered there in Rajasthan, Kota, Bharatpur, and many parts you can name it. I have ministered all over India. I have just been praying for the people. I have come here, my beloved fathers, my beloved brothers, don't go to hell. Don't, if you are going to hell, if you are committing sin, Jesus is putting his head down right now. If you are going to stand for holiness, if you really pray and say, Lord, I want to be holy. Amen. Surrender for holiness. Don't pray for the gifts of the Holy Spirit. You pray for the fruits of the Holy Spirit. 9 gifts of the fruits of the Holy Spirit. God will bless you. Amen. Amen. Let our personal life, our family, our ministry, our society, the state of Kerala, the nation India be cleansed by the blood of Jesus Christ because of you and me. Let us become like Thomas. Let us become like the Apostle Paul. Let us become like the Lord Jesus Christ. Really pray. God will bless you. Amen.